இன்றைய நாளில் நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். வசனம் 9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இந்த வசனங்கள் வேதத்தில் இதனுடைய பின்னணியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண் பிள்ளையை கொன்று போட வேண்டும் என்ற சட்டம் இருக்கிற காலத்தில் யோகபேத் அம்மாவுக்கு பிள்ளை பிறக்குது. பொதுவாக இப்போ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா அம்மாமாருக்கும் 4 பிள்ளை இருந்தாலுமே ஒரு ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. டெலிவரி முடிஞ்சு ஆண் பிள்ளைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பெண் பிள்ளைன்னா கொஞ்சம் அந்த சுரத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா அவங்க சோகமாக இருக்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் முதல்ல ரெண்டும் பெண் பிள்ளையாக இருந்து 3வது பெண் பிள்ளையாக இருந்தால் அவ்வளவுதான். அப்போது அப்படிப்பட்ட காலங்களில் நானும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் 4 பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பாவுக்கு யாராவது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளையா, 4 பொம்பளை பிள்ளை. எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக சொல்லுவாங்க, அப்படியோ அப்படின்னுவாங்க எல்லாரும் மற்றவர்கள். அப்போது எல்லாரும் ஆண் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷப்படுகிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிறது. ஆனால் அது பிடிக்காமல் பொட்டை பிள்ளை பிறந்தா பரவாயில்லையே, என் பிள்ளை உயிரோடு இருக்குமே அப்படின்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் தான் மோசே பிறக்கிறார். அப்போது யோகபேத் அம்மாவுக்கு டெலிவரி ஆயிடுது. வயிற்றில் இருக்கும்போது அவங்க நினச்சிருப்பாங்க, பொட்டை பிள்ளையாக இருந்தால் என் பிள்ளை உயிரோடு இருக்கும், பொட்டை பிள்ளையாக பிறந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு வேளை அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் பிள்ளை பிறந்ததும் பிள்ளைய பார்த்தா ஆண் பிள்ளை. அப்போது 3 மாதம் கிட்டக்க அந்த பிள்ளைய பத்திரமா வச்சுருக்கிறாங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்காம. ஆனால் அதற்கு பின்பு அந்த பிள்ளைய அவங்களால வச்சிருக்க முடியல. அதனால் நாணல் பெட்டியில் கீழ் பூசி அதை என்ன பண்ணுறாங்க, நதியில் விட்டுறாங்க. அப்போ பார்வோனின் குமாரத்தை அதை பார்த்து எடுக்கிற எபிரேய பிள்ளை, ஐயோ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க, இதை என்ன பண்ணுறது. அவங்க அக்கா பார்த்து கொண்டே இருந்து, இந்த பிள்ளையை வளர்க்க ஒரு அம்மாவை நான் கொண்டு வரட்டா, பால் கொடுக்கன்னு போய் மோசையுடைய தாயையே யோகபேத் அம்மாவையே அந்த அக்கா கூட்டி கொண்டு வருகிறது. அப்போது பார்வோனின் குமாரத்தி அந்த தாயாரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம படித்தோம். என்னன்னு, பார்வோனுடைய குமாரத்தி அவளை மோசையினுடைய தாயை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த தாய் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்க்க ஆரம்பித்தாள். இங்கே இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்திடு. இந்த பிள்ளைய வளர்க்கிறது நீ, ஆனால் யாருக்காக வளர்க்குற? எனக்காக வளர்க்கிறாய். எல்லா தாய்மார்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாக நான் இதை நினைக்கிறேன். ஆண்டவர் எல்லா பெற்றோர் இடத்துல, அப்பாவுக்கும் அப்படிதான், அம்மாவுக்கும் அப்படிதான், உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. பெற்றது யாரு? அம்மா தான். வளர்க்க போகிறது யாரு? அம்மா தான். ஆனால் பிள்ளை யாருடையது? ஆண்டவருடையது. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பெத்த பிள்ளைய நான் வளர்க்குறதுக்கு எனக்கு என்னவா? சம்பளம். கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், உண்மையாகவே கரும்பு தின்றதுக்கு என்னதான்? கூலி தான். இங்கே இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒவ்வொரு தாய்மார்களை, தகப்பன்மார்களை பார்த்து சொல்லி அந்த குழந்தையை கொடுக்குற மாதிரி நான் பார்க்குறேன். நம்மளுக்கு 1 பிள்ளைங்களோ 2 பிள்ளைங்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். சம்பளத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நான் சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகளை ஆண்டவர் யார் இடத்துல கொடுக்குறார்? ஆமாம், நம் இடத்துல ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டவருடையவர்கள். உங்கள் கணவர் பக்கத்தில் இருப்பாரானா, உங்கள் மனைவி பக்கத்தில் இருப்பாங்கன்னா, இல்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இந்த பிள்ளை என்னுடையது தான், பெற்றது நான் தான், ஆனால் இந்த பிள்ளையை நான் தேவனுக்காக வளர்க்க போகிறேன்.
ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்ப்பது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாகவே ஒரு சில காரியங்களெல்லாம் நான் ரொம்ப கேட்டு நான் ரொம்ப மனதளவில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பெற்றோரை அடித்து பிள்ளைங்க செத்து இருக்கிறாங்க. பெற்றோர் அடித்த அடியில் பிள்ளைகள் ஊனமாகி இருக்கிறாங்க. ஏன்? வயிற்றிலேயே அந்த பிள்ளைய கொன்று போடுகிற பெற்றோர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபார்ஷன், பிறந்த பிறகு பெண் சிசு கொலை. ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கலாம். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒருவேளை அந்த காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை திட்டுவது, ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி சபிப்பது, கெட்ட வார்த்தைகளில் பிள்ளைகளை திட்டுவது, இது எல்லாம் ரொம்ப 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 தவறான ஒரு காரியம் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொறுப்பு நமது பிள்ளைகள். நானும் கணவரும் அடிக்கடி நாங்கள் பேசிக்குவோம். நம்ம சர்ச்சில் எத்தனாயிரம் பேரை வளர்த்தாலும் நம்ம முதல் ஊழியம் நம்ம 2 பிள்ளைங்களை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் வளர்ப்பதுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அம்மாமார்கள் நீங்கள் ஜெபிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்கிறேன், தயவு செய்து நினைக்க வேண்டாம். எனக்கு மூத்த மகன் பிறந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேப்பரில், ஒரு சார்ட் பேப்பரில் பைபிளில் இருக்கிற எல்லா மேல் கேட்டகரி, மேல் பர்சனாலிட்டிஸ் எல்லாரையும், ஆபிரகாமின் விசுவாசத்தை, ஈசாக்கின் பயபக்தியை, யாக்கோபின் போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை, தானியேலுடைய ஜெப வாழ்க்கை, யோசேப்பின் பரிசுத்தம், இந்த மாதிரி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா மேல் பர்சனாலிட்டிஸ் பேரை எழுதி, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை எழுதி, நல்ல பெரிய எழுத்தில் போல்டு லெட்டர்ஸில் எழுதி, அவன் தொட்டில் ஆட்டுற இடத்துக்கு மேலே செவுத்தில் நான் அதை ஒட்டி வச்சுட்டு தொட்டில் ஆட்டும் போது அந்த ஜெபத்தை பல 1000 தடவை நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வரவங்கலாம் கூட அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இதை நான் செஞ்சேன். ஆனால் 2வது பிள்ளைக்கு நான் செய்யலை. அது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் மறந்துட்டேன். எனக்கு இவனும் ரொம்ப சின்ன குழந்தை, 2 வயசு. அதனால் எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. நான் அவனையும் இவனையும் பார்க்கறதுனால இவனை தட்டி தூங்க வச்சா போதும்னு ஆகி போச்சு. 2வது பிள்ளைக்கு நான் அப்படி ஜெபிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி 2 பிள்ளைங்களையும் நான் தான் வளர்க்குறேன். அதே பக்தி வைராக்கியத்தில் தான் வளர்க்குறேன். ஆனால் பெரியவனுக்குள்ள ஆண்டவரை தேடுறதுல இருக்கிற வேகம் சின்னவனை விட அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவன் சின்ன பிள்ளை வளரும்பொழுது அப்படி வந்துடுவான்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் அதுக்கு என்ன காரணம், அவனுக்கு எதுவுமே நான் சொல்லி கொடுக்குறதில்ல. நான் பைபிள் எழுதுவேன், அவனும் பைபிள் எழுதுவான். சண்டே இப்போது லாக்டவுனில் இருக்கனால அவனே எழுந்திரிச்சு சண்டேயில் மட்டும் சீக்கிரம் ஏஞ்சிருவான். ஏஞ்சிட்டு மம்மி நான் சர்வீஸ் அட்டன் பண்ணோம், ஃபோன் கொடுங்க. இது யாரும் சொல்லி கொடுத்துடல. என்ன விளையாடினாலும் நைட்டு எந்நேரமானாலும் நோட் எடுத்து அவன் ஒரு 2 வசனத்தை எழுதிட்டு தான் படுப்பான். அதை நான் சொல்லி கொடுத்ததில்ல, கம்பல்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் நினச்சி பார்த்தேன், அவன் இப்படி இருக்கிறான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஒருவேளை அந்த ஜெபம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், ஐயாமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று கூட தரையில் போகவே போகாது. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த பொறுப்பை ஆண்டவர் நம்ம கைகளில் நம்பி கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? எங்கள் சபையில் அநேக தாய்மார்கள் என்னிடத்துல வந்து சொல்வது உண்டு, என் குழந்தை எனக்கு அடங்கவே மாட்டேன்றான், என்ன சொன்னாலும் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, கை மிஞ்சு போயிட்டான். எந்த வயசில்? டீனேஜில், 12, 13 வயசில் அப்படி இருக்கிறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அடிக்க முடியல, எதிர்த்துட்டு வரான், என்னை வெறுத்த மாதிரி பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே அட்வைஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய தாய்மார்கள் கலங்குவது உண்டு. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன்றதுனால நம்மளை விட அவங்க ரொம்ப புத்திசாலிகள். ஒரு மொபைல்னா கூட நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதை எப்படி மூடி மறைக்கணுன்ற அந்த அந்த திருட்டுத்தனமெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியும். நம்மளை ரொம்ப அழகாக பாலிஷ் பண்ணி நம்ப வச்சுட்டு நமக்கு பிடிக்காத மொத்த காரியத்தையும் செய்கிற அளவுக்கு அவர்கள் சாமர்த்தியம் மிகுந்தவர்கள். கண்டிப்பாக, நிச்சயமாக. அம்மா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் தான் விடுவாங்கன்னா, அம்மாட்ட சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே வேணால் சுற்றிட்டு சொம்மானா சர்ச்சில் தலையை காட்டிட்டு வந்து நான் சர்ச்சுக்கு தான் போனேன்னு நம்ப வைக்க முடியும் அவங்களால. நம்ம எதை சொன்னால் அமைதியாயிருவோம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இப்படிப்பட்ட காலகட்டங்களில் எப்படி நான் பிள்ளைய வளர்க்குறது, நான் என்ன பண்ணுறது? ரொம்ப ஈஸியான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப உண்மையான பேசிக்கான ஒன்று என்னென்னா, நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நம்ம குச்சி எடுத்து அடிக்கிறதுனாலையோ அவங்கள பட்னி போடுறதுனாலையோ அதெல்லாம் இப்போ இந்த காலமெல்லாம் மாறி போச்சு.
நம்மளெல்லாம் அம்மா அப்பா குச்சி வச்சு அடித்து வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம குச்சி எடுத்துகிட்டு பெல்ட் எடுத்துகிட்டு நின்னோம்னா எக்ஸ்கியூஸ் மீன் நின்று நம்ம கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுறது, அவங்க என் வார்த்தைகளை கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை முழங்காலில் அவங்க பார்க்கணும். எங்கள் அம்மா முழங்காலில் இருப்பாங்க, எங்கள் அப்பா முழங்காலில் இருப்பார். எங்கள் அப்பா ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன், எங்கள் அம்மா தேவ மனுஷின்னு அந்த பிள்ளைங்களுடைய மனதில் ஒரு பதிவை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா நமக்கு விரோதமாக செய்ய அவங்க மனசு துணியாது. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய குழந்தைங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆண்டவருடைய அக்கினி அவங்களுக்குள்ளே இருக்குது ஏற்கனவே. நம்மளுடைய சுவாபங்கள் அவைகளை அழித்து போடக்கூடாது. அவங்கள ஆசீர்வதித்து வாழ வைக்கணும்னு ஆண்டவர் திட்டத்தோடு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம சாப வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த அக்கினியை அவிச்சிடக்கூடாது. பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைங்க முன்னாடி நம்ம என்ன முன்மாதிரி நம்ம வைத்து போகிறோம். எங்கள் கணவர் அடிக்கடி அதை சொல்லி இருக்கிறார். என் மூத்த மகன் அதே மாதிரி தான் ஒரு டைம் டைரியில் ஒரு காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டு, மம்மி இப்படி டேடி இப்படின்னு மம்மி சமைப்பாங்க எல்லாம் எழுதிட்டு, டேடியை பற்றி மை டேட் இஸ் மை ரியல் ஹீரோன்னு எழுதி வச்சுருந்தான். நான் பெருமையாக கொண்டு போய் காமிச்சா அதை பார்த்துட்டு பாஸ்டருக்கு வருத்தமாயிடுச்சு. இவன் முன்னாடி அப்போ நான் ரொம்ப முன்மாதிரியாக நடக்கணும் இல்லை அப்படின்னு. எல்லா பெற்றோருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் முன்மாதிரியாக பெற்றோர் நம்ம தான் நடக்கணும். நம்மளுடைய நடக்கையை தான் அவங்க வளருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போனால் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, நம்ம அழுது ஜெபிச்சோம்னா அவங்க அழுது ஜெபிப்பாங்க, நம்ம ஊழியக்காரனை உன்னதமாக நினச்சோம்னா அவங்க உன்னதமாக நினைப்பாங்க. நம்ம எல்லாரை பற்றி வீட்டில் குறைகளை அவங்க முன்னாடி பேசினோம்னா அவங்களும் அப்படி தான் குறைகளை பேசுவாங்க. என்ன முன்மாதிரி நம்ம வைத்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அப்போது இங்கே ஒரு பொறுப்பை ஆண்டவர் பெற்றோரிடத்துல கொடுக்கிறார். தாய்மார்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, சுமக்கிறதும் பெற்றெடுப்பதும் ரொம்ப கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டிலும் கஷ்டமானது பிள்ளைகளை வளர்ப்பது, அதிலும் நல்ல நிலைமையில் வளர்ப்பது. எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறோம், எப்படி வளர்க்குறோம். சோறு போடுறதும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதும் பிள்ளை வளர்ப்பல்ல. அவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறோமா, சமுதாயம் அவங்கள மதிக்கிற அளவுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காண்பிக்கிறோம். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பெரிய சொத்து ஆண்டவர். எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஆண்டவரை காமிச்சாங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு வீடும் சொத்தும் 1 கோடி ரூபாய் கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னை பெற்ற அம்மா அப்பா எனக்கு ஆண்டவரை காமிச்சாங்க. அது மாதிரி நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்களா, எங்கள் அப்பா எனக்கு ஆண்டவரை காமிச்சார், எங்கள் அம்மா எனக்கு நல்ல வழியை காமிச்சாங்க, அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்கிறோமா பெற்றோர் இடத்துல நான் கேட்குறேன். அப்போ நம்ம பால் தினகரன் ஐயா, டிஜிஎஸ் தினகரன் ஐயா பெரிய ஊழியக்காரர். அம்மா ஸ்டெல்லா தினகரன் ஐயா அம்மா ஒவ்வொரு புதன்கிழமையும் உபவாசம் இருப்பாங்களாம். யாருக்கு? பால் தினகரன் ஐயாக்காக. நான் அதை கேட்டேன். வாரத்தில் ஒரு நாள் என்ன ஃபங்க்ஷன் எங்கே போனாலுமே அவங்க சாப்பிடவே மாட்டாங்களே. ஏன்னா அவர் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அவர் துருன்னு இருப்பாராம்மா, என் பையன் எப்படியா ஊழியக்காரனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எவ்வளோ நாட்கள் வாரத்தில் ஒரு நாள் மகனுக்காக உபவாசிச்சு அவங்க ஜெபிச்சாங்களாம். அதனுடைய பலன் தான் தகப்பன் காட்டின அதே ஊழிய வழியில் மகனும் இருக்கிறார், நம்மளால் கண்கூடாக காண முடிகிறது. அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். அப்போது பிள்ளையை பெறுவதும் சுமப்பதும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும் அல்ல, அதை விட ஒரு பெரிய மேலான கஷ்டமான ஆனால் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களை நல்ல முறையில் வளர்த்துவது. ஆண்டவருக்காக வளர்க்குதுன்னு நீங்கள் ஒன்றும் நினச்சிட வேண்டாம், ஓ என் பிள்ளைங்களெல்லாம் ஊழியக்காரங்களாக்கிட வேணுமா, அப்படியெல்லாம் இல்லை. கட்டாயம் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக்கிறது அது உங்களுடைய விருப்பம் அல்லனா கூட இந்த சமுதாயத்தில் அல்லது அடுத்து அவங்க வர அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க அந்த மாதிரி முன்மாதிரி அவங்க இருக்க முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா. நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், பொட்ட பிள்ளைங்களை நீ மதிக்கணும், நீ அவங்கள பார்த்துக்கணும், நீ அவங்கள ஹானர் பண்ணணும், இப்படி நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். சமுதாயத்தில் அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா. ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், படின்னு சொல்கிற அளவுக்கு பைபிள் படி நம்ம பிள்ளைங்களை சொல்கிறோமா. ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்புகிற அளவு வேகமாக ஆலயத்துக்கு நம்ம அனுப்புகிறோமா. டீச்சரை பார்த்தா விஷ் பண்ணுற அளவுக்கு பாஸ்டரை நேசிக்கணும், பாஸ்டருக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா.
ஆலயத்தை நேசிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? ஆண்டவர் நம்மை நம்புகிறார். எதற்காக தெரியுமா? அவங்கள நல்ல நிலைமையில நம்ம வளர்த்து கொடுப்போம். ஆண்டவருக்குன்னா நான் எல்லா ஊழியத்துக்காக மட்டும் நான் சொல்லலை, சகலவித நல்லொழுக்கங்களில் அடுத்த சமுதாயமே ஒரு மேலான நிலைமைக்கு வரும்படிக்கு அந்த பிள்ளைகளை வளர்க்குற பொறுப்பு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இங்கே இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். அப்போது நான் பிள்ளை வளர்த்தா எனக்கு ஆண்டவர் சம்பளம், அவள் பிள்ளைகள் அவளை எழும்பி பாக்கியவதி என்பார்கள் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போது என் பிள்ளைங்களை நான் கிரீடம் மாதிரி நான் வளர்த்துட்டேன், அதை விட பெரிய மேன்மை எனக்கு இல்லை. அப்போது சம்பளம் ஆண்டவர் இடத்துல என்ன கிடைக்கும்? உடனே நமக்கு ஒரே க்யூரியஸ், பிள்ளைங்களை நான் வளர்த்து கொடுத்தா எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? எதை பற்றியுமே நான் அது பெருசாக நினைக்கல. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைங்களே பெரிய கிஃப்ட்டுன்னு நினச்சி நம்ம வளர்க்கணும், அதை தான் நான் நினைக்கிறேன். அப்போது இங்கே ஒரு 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 ராஜாத்தி தான் குளத்தில் எடுத்த ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுப்பாளானால், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நம்ம கையில் கொடுத்தாருன்னா அந்த உக்கிரானத்தை கரெக்டாக நம்ம பண்ணோம்னா கட்டாயம் சம்பளம் ஆண்டவர் தருவார். அது பரலோகத்தில் மேன்மையாக இருக்குமா இல்லை, அது என்ன, அது எப்படிப்பட்டதுன்ற விளக்கம் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த பிள்ளைகள் ஆண்டவருடையவர்கள், அதை அவர்களை நேர்த்தியாக நடத்தும்படி ஆண்டவர் நம்மளை அசைன் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். நம்புகிறவர்கள் எல்லாம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை சபிச்சிருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி முன்மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழாமல் இருந்திருக்கலாம், அல்லது மோசமான வார்த்தைகள்னால பிள்ளைகளை நம்ம திட்டி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ரொம்ப ஆண்டவரிடத்துல நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும், நம்பர் 1. 2வது, உள்காயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுதே அம்மாமார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், அவங்களுக்கு ஆண் பிள்ளை வேணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வயிற்றில் இருக்கிறது பெண் பிள்ளையாக ஒரு வேளை இருக்கலாம். எனக்கு என் பையன் எனக்கு பையன் பிறக்கும் சொல்லி 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 வயிற்றில் இருக்கும் போதே குழந்தைக்கு தெரியும் என்னோட ஜெண்டர் அம்மாவுக்கு பிடிக்கலை. எங்கள் சபையில் ஒரு டீனேஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தினோம். ஒரு 300 குழந்தைங்க வந்திருந்தாங்க எங்கள் சபையிலேருந்து மற்ற சபையிலேருந்து. அப்போது நான் பெண்ணாக பிறந்ததை குறித்து சந்தோஷப்படுறேன்னு கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஒரு வருத்தமான விஷயம், ஒரு 7 அல்லது 8 பிள்ளைங்க தான் கை தூக்குனாங்க. மீதி பிள்ளைங்களுக்கு என்னாச்சு? நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன், ஏன் நான் பையனாக பிறந்திருக்கக்கூடாது? ஏனென்றால் தாய் வயிற்றில் இருக்கும்பொழுதே அப்படி நினைக்கிறது. அப்போ அம்மாவுக்கு என்னை பிடிக்கலையா? இந்த ஜெண்டர், தன்னுடைய ஜெண்டர் மேலே அவங்களுக்கே வெறுப்பு. பெண்மையின் மேன்மை நமக்கு தெரியாது. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்த்தா தெரியும் பெண்மை எவ்வளோ மேன்மைன்றது. அவங்க தான் பெண்ணுன்ற ஒரு பேருக்காக வலிகளை தாங்குறாங்க, ஆப்ரேஷனை பண்ணிக்கிறாங்க, அவங்க சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு அந்த பெண்ணுன்ற பேர் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க ஜெண்டர் மேலே வெறுப்பு. நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன், நான் ஏன் இப்படி? ஏன் தெரியுமா? வயிற்றில் இருக்கும்போது அம்மாவே ஏன் பொண்ணாக பிறந்தேன்னு பிடிக்காம இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அது பிடிச்சிருக்காது. அப்போது பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு, அப்புறம் வளரும் பொழுது நான் இப்படி நினச்சேன், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி 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 அம்மாவுக்கு என்னை பிடிக்கலன்றது அந்த குழந்தை மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். நான் திட்டது குழந்தைக்கு புரிய போதா அப்படின்னு நினச்சி நீ உருப்பட மாட்டேன், சாபமான வார்த்தைகளை அல்லது கெட்ட வார்த்தைகளை அறிந்தோ அறியாமலோ மூத்தவர்களும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் ஒரு குழந்தைய சொல்லும் பொழுது வெளியே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை மனசில் ஆழமாக பதியும். நான் பள்ளி பருவத்தில் என்னம்மா நீ செத்து போயிருன்னு ஒரு டீச்சர் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை நான், ஆனால் எனக்கு அது நினைவில் இருக்குது. நீ சத்துரு, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ செத்து போயிருன்னு ஒரு டீச்சர் சொன்னாங்க. அது ரொம்ப மோசமாக இப்போ சொன்னாங்க. அது எனக்கு ஆறவே இல்லை. எதுக்கு டீச்சர் என்ன சாக சொல்கிறாங்க, நான் ஏன் சாகணும், எதுக்கு இப்படி சொல்கிறாங்க? எனக்கு அது வேதனையாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு அது புரியாதுன்னு. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம திட்டுறது புரியும். பாஷையே பேச தெரியாத குழந்தைகிட்ட கோவமாக மூஞ்ச வச்சு பாருங்கள். பாஷை தெரியாத பாஷையில் ஒருத்தவங்க திட்டினா கூட தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ். தப்பு செய்யறதுக்கு கண்டிக்கலாம், பிரம்ப வச்சு ஒரு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கலாம், ஆனால் அவங்க வார்த்தைகளை உதிர்த்து கொட்டாதீர்கள். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த புண்ணு இருக்கும் குழந்தைக்கு. அது என்ன தெரியுமா பண்ணோம்? இப்போ அமைதியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதை என்ன சொன்னாலும் கேட்கும். மம்மியை, உனக்கு யாரை பிடிக்கும்னா மம்மியை பிடிக்கும். ஒரு காலகட்டம் தாண்டும் பொழுது
அது தனியாக நிற்க ஆரம்பித்த பிறகு உங்களை மதிக்காது. என்ன செஞ்ச எனக்கு, உனக்கு சோறு ஊட்டி வளர்த்தேன், எல்லாமாவும் அதை தான் செஞ்சாங்க, அதை எதுக்கு பெருசாக சொல்கிற அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் குணசாலியான ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். அப்போது தாய்மாருக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ அதே மாதிரி கணவன் மேலே ஒரு டென்ஷன் வந்தால் அதை பிள்ளைங்க மேலே கொட்டுறது, வேறு சொந்தங்கள் யார் மேலே வேலையில் என்ன டென்ஷன்னாலும் இப்போ குப்பை தொட்டி அவங்க மேலே எல்லாத்தையும் கொட்டினா உங்கள் அளவுக்கு தாங்குகிற மனசு அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியாது, அவங்களுக்காக பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தை தோணுச்சுன்னா உங்கள் வீட்டில் பெருசாக என் பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு எழுதி வைங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை நம்ம மேன்மையாக நினைக்கணும். பிள்ளைகளை வி ஹாவ் டு ஹானர். அவங்கள ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கணும். நினச்சாதான் அவங்கள நம்ம நல்லா வளர்க்க முடியும். அவங்களுக்கு நல்ல ஆகாரம், நல்ல படிப்பு, நல்ல வஸ்திரம் அது மட்டும் போதாது, நல்ல தேவன் அவங்களுக்கு வேண்டும், நல்ல ஒழுக்கம் அவங்களுக்கு வேணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை, அடுத்த சமுதாயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒரு குழந்தைய அப்படி வளர்க்குற ஒரு சாமர்த்தியத்தை ஆண்டவர் பெற்றோருக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு முதல்ல இந்த உலகத்தில் தெரிஞ்ச மனுஷர் முதல் அம்மா, அடுத்த அப்பா. அதனால தான் பெற்றோருக்கு நான் அவ்வளோ சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு இன்சிடெண்ட் அது. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கும் பொழுது அவருக்கு மண்டை சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சாமா. அவரை ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது ஸ்கூல்லேருந்து ஒரு லெட்டர், ஒரு பேப்பர் அவர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட, மிஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஏதோ எழுதியிருக்கு. அமைதியாக மடக்கி நோட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா அந்த பேப்பர் என்னதுமா? இன்னொன்னே ஒன்றும் இல்லைப்பா, என்னான்னு சொல்லுங்கம்மா, நாளையிலேருந்து நீ ஸ்கூல் போக வேணாப்பா. ஏம்மா? நீ ரொம்ப அறிவாளியா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறியா, நீ கேட்குற கேள்விக்கு டீச்சராலேயே பதில் சொல்ல முடியலையாப்பா, டீச்சருங்க யாருக்கும் அறிவே இல்லைப்பா, நீ பயங்கர அறிவாளி, அதனால் இனிமேல் நானே உனக்கு டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். அவரும் சரின்னாராம். டெய்லி அவரை லைப்ரரியில் கூட்டின்னு போய் அவருக்கு புக்கு காமிச்சு அவங்க அம்மா பர்சனலாக டீச்சராக அவருக்கு இருந்து அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாவுடைய காலம் சென்றது நமக்கு தெரியும். அவர் பெரிய ஏகபோகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு தெரியும். அவர் வயது அப்படியே கொஞ்சம் முதியவர் ஆகும் பொழுது ஒரு டைம் அவருடைய லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கிலேருந்து ஒரு பேப்பர் விழுந்துச்சான். அவங்க அம்மாலாம் போயிட்டாங்க, மறித்து போன பிறகு அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தா ஸ்கூல்லேருந்து அவருக்கு கொடுத்து விட்ட லெட்டர். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பையனுக்கு மைண்டில் ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது, நாங்கள் 10-20 தடவை சொல்லி கொடுத்தாலும் அவர் மனசில் அது பதியவே மாட்டேங்குது, அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவு எங்களுக்கு பொறுமை இல்லை, இந்த மாதிரி மென்டலி எந்த குழந்தைங்க சேலஞ்சாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் அவனை சேருங்க, இந்த ஸ்கூலில் அவனை சேர்க்க முடியாது, அவனை எக்ஸ்பெல் பண்ணுறோன்னு எழுதியிருந்துச்சான் அந்த லெட்டர். அதை படித்ததும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். அவர் அதுக்கப்புறம் பெரிய சாதனைகளை சாதிச்சிட்டாரு. அவருக்கு அந்த துக்கம் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்பொழுது தான் அது வருத்தமாக தெரியும். அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு அது கொஞ்சம் சரி, இன்றைக்கி தான் நல்லா ஆகிட்டோம்ல, ரொம்ப அதை பற்றி பேசும்போது நமக்கு துக்கமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் என்னை கை தூக்கிட்டாருன்னும் பொழுது அந்த கண்ணீர் ஸ்டாப் ஆகிடும். அப்போது அவருடைய விட அந்த அம்மாவை தான் நான் ரொம்ப நினச்சேன். ஒரு லெட்டர் அப்படி படிக்கும்பொழுது அந்த தாய் மனசு எப்படி இருந்திருக்கும். ஒரு சாதாரண விஷயம், என்னோட மூத்த பையனை அவனை ஏற்கனவே ஆப்பிள் கிட்ஸ்னு அந்த ஒரு ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறேன். அவன் எழுதலை, அவன் இந்த கையும் அந்த கையும் அவனுக்கு கன்ஃபியூஷன். அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு 53 குழந்தையில் உங்கள் பையன் மட்டும்தான் எழுத மாட்டுறான், ஸோ அவனை சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே தாங்கலை. அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை தான். 53 குழந்தையில என் குழந்தை எழுதலையா, என் குழந்தை சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்படியா இப்படியா. ஆனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் போல உருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணேன். அடுத்த நாளே பக்கமாக எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுதினே இருக்கிறான், இப்போ வரைக்கும் பைபிள் எழுதுறான், எழுதிக்கிட்டே இருக்கிறான். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாய் மனசு எப்படி இருக்கும்ன்றேன் நான்.
ஸ்கூல்லேருந்தே அதை எப்படி தாங்கினாங்க, பிள்ளை முன்னாடி அதை காமிக்காமல் அதை பாசிட்டிவாக சொல்லி மேக்கப் பண்ணி அதை அவனை பூஸ்டப் பண்ணி இவ்வளோ பெரிய அறிவாளி இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிறதுக்கு அந்த இடத்துல அந்த தாய் இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கையில் பிள்ளைங்களை கொடுத்துருக்கலாம். நம்ம இஷ்டப்படி அல்ல, ஆண்டவர் இஷ்டப்படி அவங்கள வளர்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக அவங்கள வளர்க்கணும். என்ன பொறுப்பை கையில் எடுத்துக்க போகிறோம்? நம்ம நிறையா இருக்குது. முதல்ல நான் சொன்ன உள்காயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இப்போ பிள்ளை வேணான்னு நினச்சிருக்கலாம். இல்லை ஒரு வேளை ஜெண்டர், எனக்கு பொட்டை பிள்ளை தான் வேணும், ஆனால் இது பையனாக போச்சு, இல்லை பையன் தான் வேணும், எனக்கு பொட்டை பிள்ளையாக தான் வச்சு, அப்படி ஒரு வேளை மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறது, என் பையன் உதைக்கிறான், என் பொண்ணு என்ன சொல்லுது, பிறந்தாதானே தெரியும். அது அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பிறந்ததுக்கப்புறம் இது பிறந்துதான் இப்படி ஆச்சு, இது அப்பணம் முழுங்கிருச்சு, என்னென்னமோ ஒரு பச்சை குழந்தைய யோசிக்காமல் பேசுகிற சமுதாயத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு வேளை சொல்லியிருப்போம்னா, இல்லை கோவத்தை கொட்டி இருப்போம்னா, வெறுப்பை காமிச்சிருப்போம்னா, பீடன்னு சொல்கிறாங்க குழந்தைய, சனியே, அப்படியெல்லாம் வார்த்தைகளை பிள்ளைகளை சொல்கிறவர்களை நான் பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் நம்ம ஒரு வேளை ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்போம்னா மனசு விட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும். குழந்தைங்கள கூட கூப்பிட்டு, அம்மா கோவப்பட்ட மன்னிச்சுக்க. எத்தனை பேர் பிள்ளைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பீங்க? நான்லாம் ஒரு வேளை அவங்கள அடிச்சுட்டு கூட, அவங்க தவறு பண்ணும்பொழுது அடிச்சுட்டு, சாரிப்பா மம்மி சாரி பண்ணிக்கோன்னு கூட நான் கேட்டிருக்கிறேன். பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்கணுமா? அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. ஆனால் நம்ம பெற்றிருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் என்னுடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். இன்றைக்கி நான் தான் பெற்ற நம்ம குழந்தைய நம்ம கொலை பண்ண முடியுமா? அரசாங்கத்துடைய குழந்தைங்க எல்லாருமே அரசாங்கத்துடையவர்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் நான் சொல்கிறேன், பைபிள் படி, வேதத்தின் படி நம்ம கையில் இருக்கிற குழந்தைகள் ஆண்டவருடையவர்கள். அவர்களை கண்டிக்கலாம், தவறு செய்யும்பொழுது அவர்களை திருத்தலாம், அவர்களுக்கு எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் சபிக்கவோ மோசமான வார்த்தைகளை பேசவோ எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. அப்போது நான் வேலைக்காரி, நான் ஆண்டவருக்கு வேலைக்காரி. ஆண்டவர் என்னை அசைன் பண்ணியிருக்கிறாரு, எஜமான் பிள்ளைய வளர்க்குறதுக்கு என்னை ஆண்டவர் அசைன் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு சம்பளம் உண்டு, நான் பெரிய தியாகமெல்லாம் பண்ணிடல, எல்லாத்தையும் செய்கிறது தான் நான் செய்கிறேன். எனக்கு சம்பளம் யார் தருவா? ஆண்டவர் தருவார். சில பேருக்கு பிள்ளை வளர்த்த உடனே சம்பாரித்து எனக்கு கொடுப்பான். என் பையன் அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கலான்னு நான் நினச்சேன், அவன் நிழலில் இருந்துக்கலான்னு நான் நினச்சேன், நான் அதுக்காக தான் பணத்தை கொட்டி படிக்க வச்சேன். இல்லை, ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை அவங்கள பெஸ்ட்டாக இந்த உலகத்துக்கு தரணும். என்னுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆகாரம், நல்ல கல்வி, ஆண்டவர் எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு கொடுத்து நான் உன்னதமானவனாக அவனை சமுதாயத்தில் நிறுத்துவேன். இந்த பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்துக்கொள்ளணும்னு நான் ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் நான் சொல்ல வரேன். விருப்பமுடையவர்கள் எல்லாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்தி இருப்பீங்கன்னா, நீங்கள் கூச்சப்படாமல் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் கன்சீவ் ஆனப்போ என்ன, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாறுபாடான மென்டாலிட்டியில் இருந்திருந்தீங்கன்னா, அப்போ இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு முன்னாடி முன்மாதிரியாக இருக்க தவறி இருப்போமானால் மன்னிப்பு கேளுங்க. பிள்ளைங்கள்ட்ட கூட கேளுங்க, சாரி அப்படின்னு கேளுங்க. பிள்ளைங்களுக்கு அதை கூட சொல்லி கொடுங்க. சாரி கேட்குற குணம் கூட பிள்ளைங்க கற்றுக்கொள்ளட்டும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க முன்னாடி சண்டையே போடாதீங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு கதவு தாப்பால் போட்டு வேணால் சண்டை போட்டுக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி நல்ல ஒரு பெற்றோர் நம்மளை பார்த்து அவங்க ஆசைப்படுவாங்களா? எங்கள் டேடி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும், எங்கள் மம்மி மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும், எங்கள் மம்மி டேடி குடும்பம் மாதிரியே என்னோடய குடும்பம் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி நினைக்கிற அளவுக்கு அம்மா அப்பா நம்ம இருக்கிறோமா? இல்லை நம்ம பார்த்து அப்பா வாழ்க்கையில் நம்ம இப்படி தனியாகவே சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா? பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் ஆகிடலை, நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இவர்களை நான் ஆண்டவருக்காக வளர்ப்பேன். அதை ஒரு தீர்மானம், ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும். ஆண்டவரது கட்டளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை,
ஆண்டவருக்காக நம்ம அதை செய்வோம். பரலோகத்தில் இதற்கு நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஒரு ராணியே அவள் பெக்காத குழந்தைய யாரோ ஒரு அம்மானு நினச்சி ஒருத்தவங்க கையில் கொடுத்து வளர்த்து கொடுப்பதற்கு சம்பளம் பேசுவாளானால் என்ன ஆண்டவர் அவரது குழந்தைகளை நம்ம கையில் கொடுக்கறதுக்கு நம்மளை சும்மா விட்டுருவாரா? இந்த சமுதாயமே அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கணும்னா அது இன்றைக்குள்ள பெற்றோருடைய கரங்களில் இருக்கு. அடுத்த தலைமுறை ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாறணும்னா அந்த பொறுப்பு அம்மாமார் கையில் இருக்கு. என் குழந்தை ரொம்ப வளர்ந்துட்டான் சிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியல, பரவாயில்ல, முழங்காலில் நிற்கலாம். எங்கள் அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர், எங்கள் அப்பா சர்ச்சில் இருப்பார், எங்கள் அம்மா சர்ச்சில் இருப்பாங்க, எங்கள் அம்மா பைபிள் படிப்பாங்க. நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மா ஜெபசத்தை வீட்டில் கேட்கும். இப்படி ஒரு முன்மாதிரி வைக்கிற பெற்றோராக நம்ம மாறிட்டோம்னா அதை விட பெரிய சக்ஸஸ் எதுவுமே இல்லை. நம்புகிறவர்கள் எல்லாம் என்னோட சேர்ந்து நம்ம கண்களை மூடிக்கொள்ளலாம். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீங்களா? உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த காயம் இருக்கும், மேற்பூச்சா அது குணமாக இருக்கும். மன்னிப்பு கேட்டுருங்க. உங்கள் பிள்ளைங்கள்ட்ட தப்பே இல்லை, பெற்றவர்கள் பிள்ளைகள் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். இது நாள் வரை நான் அப்படி நடந்து கொள்ளல, ஆமாம் நான் திட்டியிருக்கிறேன், என் கோவத்தெல்லாம் பிள்ளை மேலே பலவீன பாண்டு அந்த பிள்ளைக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு பிள்ளைங்க மேலே குட்டுறது, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க. இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு இன்னும் விசேஷித்த கிருபை இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் இன்னும் என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வளர்க்கணும்ப்பா. நீங்கள் விரும்புகிற பாத்திரம்ப்பா. என்னை நம்பி நீங்கள் கொடுத்த அந்த குழந்தைங்க எத்தனை பேராக இருந்தாலும் அப்பா நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் சித்தத்தின்படி கிருபை 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 தாங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க வார்த்தைகள் பட்டய குத்துகளை போல இருந்திருக்கலாம், கட்கங்களை ஒத்த கடவாய் பற்களை போல அந்த வார்த்தை அநேகரை காயப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது அடுத்தவங்கள பண்றதே தப்பு. அப்போ நம்ம சொந்த குடும்பம் நம்ம பிள்ளைகளை அப்படி பண்ணா ஏன் பொறுமையா இருக்க முடியல? தாய்மையின் அடையாளமே சகிப்புத்தன்மை தான், தகப்பனின் அடையாளமே தியாகம் தான். எங்க அந்த சுயநலம் தலை தூக்குதோ அங்க நம்ம விட்டு கொடுத்துறோம் நம்ம பிள்ளைங்களை. இல்ல, நம்ம காலெல்லாம் போயிருச்சு. இனி நம்ம யாருக்காக வாடுறோம்? பிள்ளைங்களுக்காக. யாருக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களுக்காக. யாருக்காக உழுது உழுது சமைக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களுக்காக தானே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சிலர் சொல்லலாம், எங்க அம்மா எங்களை அப்படிதான் கொடுமைப்படுத்தி வளர்த்தாங்க, எங்க மாமியார் என்ன அப்படிதான் கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்காக நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லையே. நாம ஏன் அடுத்த ஜெனரேஷன் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பிள்ளைங்களை நான் உன்னதமா நினைப்பேன், என் குடும்பத்தை நான் மேன்மையா நினைப்பேன், நான் கட்டி காப்பேன், பிள்ளைகளை நான் வருத்தப்படுத்த மாட்டேன். பிதாக்களே உங்க பிள்ளைங்களை கோவப்படுத்தாதுங்கன்னு கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். நான் அப்போ ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியா அந்த ஸ்தானத்துல நான் இருக்கிறேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்ளேன். இதுவும் பொறுப்பு தான். பிள்ளைய வளர்க்கறதும் பொறுப்பு தான். பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற பக்தியில வளர்க்கறதும் பெரிய ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு தான். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
அறியாமையின் காலங்களில் நீங்கள் காணாதவரை போல இருக்கிறீங்கன்னு படிக்கிறோம்ப்பா. அறியாமல் ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு கேட்ட தவறுகளை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருப்போமாண்ணா, எங்கள் பொறுப்பிலிருந்து தவறி இருப்போமாண்ணா, ஒரு கெட்ட உதாரணத்தை பிள்ளைங்களுக்கு நாங்கள் காமிச்சிருப்போம்னா அதை ஒரு விஷயமாக மன்னிச்சிருங்க. எங்கள் பிள்ளைங்களுடைய சிந்தையிலேருந்து அதை அப்படியே கலைஞ்சு போயிட்டோம், அப்படியே எராடிகேட் ஆயிடட்டும். இப்போப்பா ஒரு புதிதாக்குதல், ஒரு புதிய பிரதிஷ்டை, ஒரு புதிய தீர்மானம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோரா நீங்கள் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போனீங்களோ அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியை வச்சுட்டு போங்க ஆண்டவர். நீர் கிருபை செய்ய விடமாய் ஜெபிக்கிறப்பா. குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், கசப்புகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களில் நீங்க வாசம் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல விசேஷித்த கிருபை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு சொன்னீங்க. அந்த வாக்குதத்தம் யாரெல்லாம் இந்த நேரலையில் இதை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு இந்த நிமிஷம் அவங்களுக்கு சொந்தமாகணும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் பிள்ளைங்க உங்களை சேவிக்கிறாங்கன்றதை விட ஒரு பெரிய மேன்மை பாராட்டுதல் எங்களுக்கு இல்லைப்பா. அவங்க பரிசுத்தவான்களா 4 பேருக்கு வழிகாட்டிகளா வாழ்றாங்கன்றதை தவிர வேற எந்த மேன்மை பாராட்டுதலும் எங்களுக்கு இல்லைப்பா. எங்க வாழ்க்கையில வாங்க, எங்க வீடுகள்ல வாங்க, எங்க சிந்தைகள்ல வாங்க. நாங்க எடுக்கிற தீர்மானங்களை பரலோகம் அங்கீகரிக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உமது கிருபை, உமது தயவு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.